வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மகரிஷியின் வாழ்க்கை மலர்களிலிருந்து நாள் ஒரு நற்சிந்தனையாக இன்றைய சிந்தனை, அறிவினும் ஆயுதம். சிக்கலை தீர்த்துவிட வேண்டிய என்று எண்ணி அதிலே செயலாற்றினால் மேலும் சிக்கல்கள் வலுவானதாக வலுப்பெறுகிறது. அப்படி சிக்கலை தீர்க்கத்துக்கு போதிய மனநிலை நம்மிடம் இல்லை. ஒரு சிக்கல் முடிந்துவிட்டால் அதன் வேரிலேயே இன்னொரு சிக்கல் உருவாகி விடுகிறது. நாம் மகளுக்கு திருமணம் முடிந்துவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று எண்ணுகிறோம். மகளுக்கு திருமணம் முடிந்தவுடன் வேறு பல சிக்கல்கள் தோன்றிவிடுகிறது. சரி, நான் ஒரு வீடு கட்டிட்டா சந்தோஷம் நினைக்கிறோம். அந்த வீடு கட்டி முடிச்ச உடனே அடுத்த ஒரு பிரச்சனை நமக்கு தோன்றுகிறது. ஒரு 4 ஏக்கர் நிலம் வாங்கி போட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அப்போ எந்த இடத்துல முடியுதோ சிக்கல், அதே இடத்துல மீண்டும் ஒரு சிக்கலோ இல்ல கவலையோ நமக்கு எழுதிடுது. அப்போ ஒரு துன்பம் இல்லாத வாழ்க்கை, இன்பமான வாழ்க்கை அப்படின்றது எந்த இடத்துல நமக்கு வருது? இப்ப மன நிறைவு நம்மிடம் இல்லை. ஒரு சிக்கலை தீர்க்கக்கூடிய போதிய மனநிலை நம்ம கிட்ட இல்ல. அப்ப அந்த சிக்கலை தீர்க்கறதுக்கு அறிவினும் ஆயுதத்தால் தான் முடியும். இது போதும் என்ற ஒரு மன நிறைவு, கவலை எழாமல். மகரிஷி கிட்ட வந்து ஒரு அம்மா கேக்குறாங்க, சாமிஜி, என் மகளுக்கு திருமணம் முடிச்சுட்டா நான் வந்து இந்த நம்ம மனவள கலையில இணைந்துடுவேன் அப்படின்றாங்க. மகரிஷி என்ன சொல்றாரு, சரிங்கம்மா அப்படியே ஆக்கிட்டோம் அப்படின்னு வாழ்த்துறாரு. 1 வருடம் கழித்து சாமிஜிக்கு மீண்டும் அவங்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்குது. அப்ப கேக்குறாரு, என்னம்மா திருமணம் எல்லாம் நல்லா முடிஞ்சிடுச்சா, இப்பவாவது வரலாமா பயிற்சிக்கு? அப்ப அவங்க சொல்றாங்க, இல்ல சாமிஜி, திருமணம் நல்ல முறையில முடிஞ்சிச்சு. இப்ப என் மகளுக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும், நான் உடனே வந்து மனவள கலையில சேர்ந்துருவேன் அப்படின்றாங்க. சரிம்மா அப்படியே நடக்கட்டும்ட்டு வாழ்த்துறாங்க. சிறிது காலம் கழிச்சு மீண்டும் மகரிஷிக்கு அவங்களை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. என்னம்மா பேரன் பேத்தி எல்லாம் பிறந்தாச்சா, எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு விசாரிக்கிறாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, சாமிஜி பேரன் பேத்தி எல்லாம் பிறந்துட்டாங்க, இப்ப எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, அவங்களுக்கு ஸ்கூல்ல சேர்க்கணும், ரொம்ப சின்ன குழந்தையா இருக்காங்க, சேர்த்த உடனே நான் மீண்டும் வந்துடுறேன் அப்படின்னு. ஏன் இத சொல்ல வரேன்னா, மகரிஷிட்டு ஒரு அன்பர் நேரடியாக உரையாடுகிறது. ஒண்ணு முடிஞ்சுட்டா அடுத்தது என்ற ஒரு மனநிலையில இருக்கிறமே தவிர, இப்ப நம்ம கிட்ட ஒரு கார் இருக்கு அப்படின்னு நினைச்சா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இதை விட இன்னும் பெஸ்டா ஒரு கார் வாங்கினா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்ப நம்ம வீட்டுல ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும் அப்படின்னா, அது ஓல்டு மாடல் ஆயிடுச்சுங்க, இன்னும் அதை விட பெருசா டபுள் டோர் வச்ச வாங்கணும் அப்படின்றது. அப்ப நம்ம சிக்கலை தீர்க்கறதுக்கான ஒரு முயற்சியோ இல்ல கவலை எழாமல் இருப்பதற்கு ஒரு முயற்சியோ நாம் எடுப்பதே இல்லை. இது எதனால முடியும் சொன்னா, அது சொல்லுவாரு, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்று இருக்க ஆனந்தம் பொங்குதுன்னா, அறிவினும் ஆயுதம் அப்படின்னு மகரிஷி கொடுத்திருக்காரு. மனம் நுண்ணிய அலைநிலையத்தில் செயல்படும் போது அந்த அறிவு விழிப்பு நிலையில் இருக்க சொல்ல நமக்கு மேலும் வேண்டும் என்ற ஒரு சிக்கலை நாம் உருவாக்கி கொள்ள மாட்டோம். அந்த சிக்கலை பிரித்து அதுல இருந்து நம்ம எப்படி வெளியில வரலாம், கவலை இல்லாமல் எப்படி மனிதன் வாழலாம், கவலை என்பதை ஒரு கற்பனை வளையம் தான் மகரிஷி சொல்றாரு. இதெல்லாம் என் வாழ்க்கையில இருந்துட்டா எனக்கு சந்தோஷம் கிடைக்குமான்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா சந்தோஷம் பொருள்களிலோ நபர்களிலோ நம்ம தேடுறதுதான் தவறு. சந்தோஷம் என்பது எங்க இருக்குன்னா நம்மிடம் தான் இருக்குது. அதான் சொல்லுவாங்க, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறாய் ஞான தங்கமேன்னு சொல்றாங்க. அப்ப கூட சாதாரணமா சொல்ல, ஞான தங்கம், ஞானம்னா அந்த அறிவு தான் சொல்றாங்க. அப்ப விழிப்பு நிலையில நம்ம இருக்க சொல்ற மாதிரி திறக்க முடியாத பூட்டே கிடையாது, சரியான சாவிதான் நம்ம போடல. அப்போ ஒரு பூட்டு செய்யறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு சாவி அதுக்கு இருக்கும். ஆனா நம்ம எந்த சாவின்னு எடுத்து போடுறதுக்கான ஒரு பொறுமை இன்மைதான் நமக்கு இந்த ஒரு கவலையோ இல்ல மனக்குழப்பமோ வர்றதுக்கு காரணம். அப்போ நம்மிடம் இருக்கும் சாவியை கொண்டு, சாவி என்பது இந்த இடத்துல மகரிஷி என்ன சொல்றாருன்னா தவம். அப்ப அந்த தவம் ஆற்றும் போது மனம் விழிப்பு நிலையில இருந்து அறிவினும் ஆயுதத்தால் நாம் அனைத்தையுமே நம் வசமாக்கி நாம் வாழ்வை ஒளிமயமாக்கலாம். வையமெல்லாம் வாழட்டும் வாழ்க்கை நலம் காத்தினிதாய், வளரட்டும் மெய்யறிவு வாழ்க்கை என்னும் துய்த்தலிலே, உய்யமை பொருள் நாட்டம்
உலகெங்கும் மக்களிடம் ஓங்குக மேலோங்குக நம் உள்ள நல்லா ஒன்றுபட வாழ்க வளமுடன்.